அளவுக்கு தேவையான கட்டத்தில் போட போகிறோம்மா. புரிஞ்சா ஜனே, இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெங்காயம், இந்த லீட்ஸ். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் ரதி. நான் விது. இப்போ ஒரு நல்ல கட்டளை கொண்டு செய்கிறது. கட்டளைக்கு என்ன? ஓகே, அதான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் நிறையவே இருக்குது. உருளைக்கிழங்கு இருக்குது, வெங்காயம் இருக்குது, மற்றது லீக்ஸ் இருக்குது. இது என்ன அதிகமாக? அது வட்டர்மா. முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வட்டர்மா. இது போட்டால் தான் நல்லா இருக்கும். தேவையான பொருட்கள் சட்டிக்கு அரிக்கணும். அதுவும் இருக்குது. நீங்கள் சேர்க்கணும் சாப்பிடுவீங்களா? அது கட்லக். சாப்பிடுவோம். கட்லக்கு பட்டிஸ் நான் பட்டிஸ் முதல் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ கட்லக் செய்வோம் என்ன? அதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்களா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் வந்து வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ முதலாவது வேலையை நம்ம இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு சிவப்போம். சீவல்ல உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம அவிய வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே அவிய வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தானாகவே தோல் உறிஞ்சி வரும். அது இப்போ உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கழுவி போட்டு அப்படியே அவிக்க போகிறோம் நம்ம. அப்படி நீங்கள் தோலை உரிச்சிட்டும் அவிக்கலாம். நம்ம இப்போ ஒரு டிஃப்ரெண்டாக செய்வோம் என்ன? ஓகே, இப்போ சோப்பு உருளைக்கிழங்கு இருக்குது, சோப்பு இருக்குது, வெள்ளையும் இருக்குது. நம்ம சோப்பு எடுத்துருக்கோம் என்ன? சோப்பு உருளைக்கிழங்கு நம்ம அவிய போட போகிறோம். அது வந்து சாச்சுக்குள்ளே வச்சு அவிய போட போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் வேணும் அதிகமா. ஓகே, இப்படி அந்த கிழங்கு எடுத்து வைங்களே. இது கூட உப்பும் போடணுமா? இல்லை இது உப்பு போடுறதோ இல்லை. உப்பு நம்ம தாளிக்குள்ளே போடுவோம். ஓகே வா. முடியும். அக்கினி சுவாலை அருமையாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. நல்ல புளியன கொல்லியில நம்பி வச்சிருக்காரு பாருங்க கொல்லிகளை. இந்த கொல்லியை பிடிச்சாக்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள இந்த அடுப்புக்கு மூட்டிக்க கொல்லியில பாருங்க விது தம்பி. தம்பி பெரிய கொல்லியை பார்த்து கொண்டு வச்சிருக்காரு. கொல்லிலாட்டின்றது. ஓகே, மூடு வேணா மூடி போட்டு மற்ற தாளிக்கிற வேலையை பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ ரதியம்மா தான் வேலை செய்ய போகிறோம். முதலாவது வேலை வெங்காயம் வெட்ட போகிறோம் ரதியம்மா. இன்னொரு கத்தி இருந்தலா? அதான் இதுதான். நீங்கள் வெங்காயத்தை வெட்டுங்க, நான் லீக்ஸ் அடிக்கிறேன். தேவையான பொருட்கள் என்ன ரதியம்மா? தேவையான பொருட்கள் வெங்காயம், லீக்ஸ், உருளைக்கிழங்கு. அதாவது தாளிக்கிறது தேவையான பொருட்கள் லீக்ஸ், வெங்காயம், மற்றது தாளிக்கிறது தேவையான பொருட்கள், உப்பு, மற்றது உப்பு, கட்டத்தூள், அந்த எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தாளிக்கு வரும். அந்த கிழங்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டா சரி, அவ்வளோதான் வேலை நமக்கு. ஏன்னா அதிகமா தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது அதிகமா. 2 வெங்காயம் வரும் போல ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ வரும். கடும் பாருங்க. நீங்கள் சீவி தானா அரிஞ்சு காட்டுறேன். அது வெங்காயம், லீக்ஸு எல்லாத்தையும் போட்டு கழுவுவோம் பெஸ்ட்டுக்கு. சவுண்டு செய்து சாப்பிட்டீங்களாது? அப்படியா செய்து சாப்பிட்டீங்க இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்டீங்க? கடையில் வாங்கி சாப்பிட்டீங்க தம்பி. அப்படியாண்ணே? அதிகம் அறிய போறீங்களா? இல்லை அறிங்களம்மா, அறிங்க உங்களுக்கு தெரியும் அறிங்க.
சமையல் விற்போம். கடைக்கார தம்பி இந்த கத்தியால கொடுங்களேன். இல்லை இது கொஞ்சம் நல்ல கனமாக இருக்கு. என்ன அதிகமாக மொட்டையா போயிட்டு போகுது. நல்ல கத்தி நல்ல கத்தி அது பலாக்கா வட்டி மொட்டை ஆயிட்டு கொடுக்க கூடாது அதே மாதிரி. ஆமா சரக்கு சரக்குன்னு சத்தம் கேட்கு என்ன. ஆமா நான் இதுக்கு உண்மையாக நிறைய சாமான் சேர்க்கலாம்டா. அதாவது லீக்ஸ் இருந்து கோவா சேர்க்கலாம். கோவா மற்றது வேற என்ன சாமான் அதை சேர்த்து கொள்ளலாம். நம்ம இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறோம். மேலே அதிகமாக லீக் செய்யும் வெங்காயத்தை தான் மீனாக செய்கிறோம். நல்லா வரும். இது வெங்காயம் ஆயிட்டானமோ. வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்சுதான் அதிகமா எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு. அடுத்தது லீக் சரிவோம். சின்ன சின்ன கட் பண்ணணும். சின்ன சின்ன கட் பண்ணி அதிகமாக்குறது உண்டு. சாணுக்கு ஒரு துண்டு, அம்மா பிள்ளைக்கு ஒரு துண்டு, இன்னொரு தங்கச்சிக்கு ஒரு துண்டு, இன்னொரு தம்பிக்கு ஒரு துண்டு, எல்லாரும் கொடுப்போம். ஆனா அந்த பொட்டை வடிவாரிக்கு நம்ம அஞ்சருமானே சின்ன குழந்தைமா இருந்துட்டு பொட்டை என்ன வடிவாரிக்கு அஞ்சு வாரி. ஐயோ இதை நம்ம சின்ன சின்ன அதிகம்ன்றதியமா பூமரம் ஆயிட்டா அதிகமா பொட்டை எப்படி கிடைக்குமா? லீட்ஸ் மாதிரி. லீக்ஸ் தான் அது ஆமா லீக்ஸ் தான் இது என்ன சின்ன கட் பண்ணணுமா? ஓகே சின்ன அதிகம். ஆமா இது அதி ஊரா இருக்கணும். ஓ இது ஓகே. லீக்ஸ் எல்லாம் கூட போட்டாதான் நல்லா இருக்கும் அதிகமாக சாப்பிட்றதுக்கு. ரெண்டை மிது இருக்கான்லோ, மிது மிஸ் பண்ணுவான். கட்லெட்டை மிஸ் பண்ணுவான். இது வந்துட்டான் பாரு சாப்பிட்றது. சொல்லல வந்தாலும் வருவான். இது கடைசா நீ போடுவோம். இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு மீன் போடுறது நம்ம தாளிக்கணும். பெஸ்ட்டு கிழங்கு அவியட்டை மீன் இருக்கா. கத்தியை கொஞ்சம் நம்ம தீட்டி எடுக்கணும். கொஞ்சம் அள்ளி போடுவோம் பெஸ்ட்டுக்கு. சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம். ஓ சின்ன சின்ன கட் பண்ணால் தான் நல்லா இருக்கிறது. ருசியாக இருக்கும். இதுவும் செய்தாமா நீங்கள்? அவருக்கு அனுபவம் தானே. கடையில் செய்ய அதிகமா நம்மளா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து ஸ்கூல் இல்ல கடை ஸ்கூலு அப்படி சொல்லணும். அச்சா அச்சு இதுக்கு தேவை அதிகமான எல்லாமே நம்ம கைவாண்டத்தில் செய்வோம் எல்லாத்தையும். ஓ ஓகே செஞ்சு கொடுத்து பழக்கம். நான் சனுவும் அதுக்குள்ளே வாரம் கிடைக்கிட சாப்பிட்றதுக்கு வருவான். ஓகே லீக் செய்யும் அரைஞ்சி முடிச்சாச்சு.
கருவேப்பிலை எடுத்து வந்தாண்டா சரி. ஓ கருவேப்பிள்ளையும் எடுத்து வந்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம தயாராகலாம். மற்றது உருளைக்கிழங்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஆமா நான் பார்த்து அது ஒருக்கா பார்ப்போம் அதிகமாக வாங்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த நம்மளோட அக்கி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நிறையமா. மழை ஓ ஓகே ஓகே ஓரளவு அவிஞ்சிட்டுது பாருங்க. கரண்டி விடணுமா அதே இல்லை கேட்டு விட்டா நல்லா தான் தோற புறம் உரிச்சு விட்டா சரி நம்ம. ஓ ஓகே மூடி வைங்க, மூடி வச்சுட்டு வாங்க மற்ற சாமான்ல பார்ப்போம். மாவை குழச்சி வைக்கணும்மா. அதாவது மாவு நம்ம கடைசியாக குழைப்போம் தெரியுமா, அதாவது தாளித்து கறியெல்லாம் ஆக்கினது பிறகு மாவு குழைச்சிப்போம். குழைச்சி வச்சா சாப்பாடு தான். இது படுத்து இது உருளைக்கிழங்கு அரைக்கி வச்சு போட்டுமா தாளிக்கணுமா? ஓ உருளைக்கிழங்கு இறக்கி வச்சு உரித்து அதுக்கப்புறம் தாளிக்கணும். தாளிச்சது பிறகு தான் உருளைக்கிழங்கு போடுறேன். போட்டு நசுக்கி எடுத்தால் ஒரு கறி. ஓ ஓகே மக்களே, நம்ம அவிய போட்ட அந்த உருளைக்கிழங்கு பதமாக அவிஞ்சு வந்துட்டு தானே அதிகமாக மஞ்சள் பாருங்க. சுடுது ஆடுறது நான் வந்து தண்ணியில் ஓடிக்கண்ணே. எப்படி இதெல்லாம் காஞ்சி வந்துட்டு ஐயா நோவலை உரிச்சாலும் அதிகமா நிறைய நான் உரிக்கியா. ஓகே சுடுது. எப்படி தானே எப்படி உரியோடுது நண்டை தான் வாங்கண்டிங்க இப்படி தரணது சுடுது அதிகமா. அப்படிதானே அவ்வளோதான். நம்ம வெட்டுறண்டா ஓவன்டா வட்டி வட்டி வெட்டிக்கணும். உரிக்கி வச்சு போட்டு நம்ம தாச்சி தூக்கி வைக்கணும்மா. ஓ தாளிமா அடுத்து நான் உண்மையாக அந்த போன நம்ம பட்டிஸ் வீடியோ இருக்குல்லோ அது ரதியமாக விரும்பி சாப்பிட்டாவிடா. போண்டா அதுன்னு போண்டா ரதியம்மா இது பட்டிஸ் மரக்கறி பட்டிஸ். ஆனால் இப்படிதான் ரெண்டாயிட்டாமா கண்டிக்க இதான் பார்த்துருக்கேன். வத்தாளுக்கிழங்கு ஆயிருக்கணும். நான் இதை வந்து யோசிச்சேன் நான் சொல்லுவேன் இதுக்குத்தான் வெள்ளை இல்லை நான் பார்த்தேன் இது அரிக்கின்றது வாங்க 1 கிலோ 350 ரூபாமா. 1 கிலோ 350 ரூபா அதிகமாக பரவாயில்ல. முதல்ல 240 ரூபா 250 ரூபா போனது. புரிஞ்சாச்சேனே. இந்த உருளைக்கிழங்கு இஞ்சால வெங்காயம் இஞ்சால லீட்ஸ் தாளிக்கணுமா. ஓகே மக்களே, இப்போ நம்ம இப்போ தாளிக்கு ரெடி ஆகும் அதிகமா. அடுப்பு தாச்சியில் இருக்குது, அதை பற்றி கொண்டு இருக்குது. நமக்கு தேவையான பொருள் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது மற்ற இந்த லீக்ஸு வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான் நமக்கு தேவை. வாங்குவோம். அதிகமாக இருக்கா தாங்க. நீங்கள் திறந்து ஃபஸ்ட்டுக்கு உப்பு போடுங்க. இல்லை உப்பு போட வேணாம், சின்ன ஜீரகம் போடுங்க. ஓ சின்ன ஜீரகத்தை ஃபஸ்ட்டு போட்டு அழகாக தாளிப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து சின்ன ஜீரகம் அதே பிறகு இந்த வெங்காயத்தை போட்டு அப்படி அது பழுப்பு நிறம் வரும் வரைக்கும்
கொஞ்சம் நல்ல பழுப்புன்னு அதுக்கு வரும் கலர் மாதிரி வரும் பாருங்க. வதங்கி வருது. ஓ வதங்கி நல்ல கலருக்கு வருது அதிகமாக. உப்புமா போடுறேன். என்னண்டு லீக்ஸா? லீக்ஸ் நம்ம இப்போ போட்டா சரி. போடுறது உப்பு. ஓ தேவையான அளவு உப்பு. ஓகே. ஓ கருவேப்பிலை மற்றது லீக்ஸு வாங்கி தான் போடணும். கலர் மாதிரி பார்த்தியா வெங்காயம் கலர். அடுத்தது நம்ம லீக்ஸ் அழகா சின்ன நான் கட் பண்ண லீக்ஸு. இல்லை இல்லை கொஞ்சம் நல்லா வேடும். நானும் பார்த்து நானும் கராவியை உடுப்பேன். ஏன் அதிகமா இந்த உடுத்தா நான் கருத்து தானே கராவியை கருத்து நாங்க கிடமா எனக்கு அராவியெல்லாம் உடுக்கு இந்த கீரையெல்லாம் நிறைய கவிய விடுறது. ஓ அளவு தேவையான கட்டத்தில் போட போறோமா? ஓ இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே தாச்சிக்கு வச்சு வீடாமா? ஓ தாச்சி வச்சு எடுத்துட்டு வாங்க. அப்படியே என்ன எடுக்கிறா? ஓகே இப்போ எல்லாம் தாளிச்சு முடிஞ்ச அதிகமாக நம்மளோட கிழங்கும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம். அவிச்சதை வெட்டி வெட்டி வச்சு அவிச்சதை வெட்டி வெட்டி வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ இதை மிக்ஸ் பண்ணக்குள்ள இதுக்குள்ள உடனுமா உதரும் தானே அதுக்காண்டி தான். இப்போ இந்த கிழங்குகளை இதுக்கு போட்டு கறியாக்கி எடுப்போம். ஓகே சுடு ஊதி கடுமையாக இதெல்லாம் போட நல்லா இருக்குண்ணே. ஓகே நல்லா இசரட்டா சீக்கிரத்துக்குன்னா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா? ஆனால் நான் கடையில் வாங்கி சாப்பிடும் போது மகன் துண்டு உண்டா கிடந்த வாங்கிட்டேன். நம்ம அப்படி செய்யல உன்னோட செய்யலாம் பிரச்சனை இல்லை. போடுவேன். ஆமாம் அதையும் போடு போய் என்ன இது நீ அடுப்பு கூட படுத்து இல்லை. ஓகே இப்போ அதிகமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா அடே உண்மையில அதிகமாக நீ விளைஞ்சிருக்கா அவளோடா விளைஞ்சீங்களா? ஓகே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வருது தானே? நம்ம குட்டி குட்டியா ரவுண்ட் ஆக்கி கட்லெட் போட போகிறோம். ஓகே காணும். கறி ரெடி.
அடுத்து நம்ம ஓ அடுத்து நம்ம தொடுமா செட் பண்ணி எடுத்தா சரி. ஓகே ரதியம்மா நம்ம இப்போ அளவுக்கு தேவையானமா போடுறோமா பாருங்க இது காணுமாண்டு. ஓ இது வட்டர்மா. ஆமாம் வட்டர்மா. தொடுமாவில் தொட்டு அடுத்ததாக தொடக்கூடிய இந்த வட்டர்மா இது காணுமாம்மா. ஓகே ஓகே காணும். அடுத்தது நம்ம தொடுமா செட் பண்ணி எடுப்போம். இது கோதுமை வேணு. கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவா கலந்துடுங்க. ஓகே ரதிமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படியே. பட்டர்மா போடுறலையாம்மா? இல்லை இதுக்கு பட்டர்மா போடுறல தொடுமா தான் செய்து கொண்டு இருக்கோம். நல்லா தண்ணி விடுங்க. ரதியம்மா தான் கட்லெட் செய்ய போகிறாங்க. சரி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஓகே சரி பாருங்க பேர். சரி ஓகே எனக்கான பாத்துக்கு வந்துட்டேன்னா இப்போ நம்ம இந்த கறியை ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி சுட்டா சரி கட்லெட். ஓகே இப்போ கறியெல்லாம் ஆக்கி தொடுமா செய்யாச்சு. மற்றது வட்டர் மாவு எடுத்தாச்சு. என்ன இது நம்ம கட்லெட் தான் செய்ய போகிறோம். இது நம்ம நார்மலாக அதிகமாக ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ தம்பியாக செய்யணும் செஞ்சு பாருங்க. சரி நான் செய்து ஆட்டுறேன் அதிகமாக. நம்ம நார்மலாக உருண்டையாக பிடிச்சி எடுப்போம். குட்டி குட்டியாக செய்வோம் நம்ம டை செய்து எடுத்து தொடுமாவில் கொஞ்சம் போட்டு எல்லாம் கணக்காக தான் எடுத்துக்கணுமா. போட்டு எடுத்தா அருமையான கட்லெட் ரெடி. இது ஓகே அடுத்தது அதிகமா நம்ம அடுப்பு சுவாலை அருமையா எரிஞ்சு கொண்டு இருக்கேன். கொதிக்கட்டுமேமா. பட்டர்மானல கரையறண்டி. அந்த முறமுறன் இருக்குது அதிகமா பொரிச்சு எடுத்தா. எனக்கு எரியா பொரி ஓட்டுருமா. எல்லாம் அவஞ்சிட்டு தானே. உள்ளுக்கு எல்லாம் கிழங்கு இருந்து எல்லாமே நல்லா வேய் அவிஞ்சிடுது. ஓகே மக்களே இப்போ நம்ம கட்லெட் போட போகிறோம். அதாவது பொரிக்க போகிறோம். அதிகமா ஓகே போடுங்க. அதையும் போட்டாச்சு. ஓகே அதாவது இது குயிக்காக பொரிஞ்சு வரும். நம்ம சரியாக நிறக்கிட்டு தான் சரி. ஓகே பார்த்தீங்களா 30 செகண்டும் இல்லை. இந்த உருண்டையெல்லாம் செய்து வச்சுக்கோங்க. இனி போட்டு இறக்குறாமா. தம்பி இறக்குனா சரி நான் போடுறேன். ரதிமா போடுங்க. என்ன ஓகே ஓகே ஒவ்வொன்றா போட்டு எடுத்தா வட்டிவான கலருக்கு வருது. என்ன மேலுக்கு அவ்வளோ நெருப்பு தேவையில்லடா. அதெல்லாம்
ஓகே நான் தான் செய்த போலமா ஒரு அதிகமாக செப்பு மெயினான செப் ஓகே அதெல்லாம் போடுங்க ஓகே மக்களே கடைசியாக நம்ம கட்லட் செய்து முடிச்சிட்டோமே அதிகமாக பாருங்க எப்படி இருக்காண்டு இப்படி இருக்கண்டு வேறு ஒரு 10 மணி அஞ்சுப்போம் 10 மணில இருக்குது அதிகமாக இது கடையில் வாங்குற மாதிரி இருக்குல்ல நம்ம வேறையா இருக்குதா கடையில் வாங்குறதே விட ப்ரெஸ்ஸாக இருக்கு நல்லா இருக்குன்னு மொறுமொருன்னு இருக்கு மறுபடி சாப்பிட்டு பாருங்க இல்லை வெஸ்ட்டுக்கு இது அதிகமாக சாப்பிட்டு பார்க்கணும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்லுங்கள் வேற லெவலில் இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அக்கா தங்கச்சி மாதிரினே நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க இந்த ட்ரை பண்ணி பாருங்க அப்படி என்னம்மா அதாவது ஈவினிங்கில் இதை செய்து பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன அதோட நாங்களும் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் பகிர்ந்து கொள்ளுவோம் ஓகே மக்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இந்த ரிசல்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக ஓகே நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் பாய்